வணக்கம் நண்பா. தற்போதைய காலகட்டத்தில் அட்வான்ஸாக ஏஐ டூல்ஸ் நிறைய வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, சாட் ஜிபிடி கொடுத்த ஒரே ஐடியா 30 நாளில் ரூபாய் 10.3 லட்சம் கடனை சுலபமாக அடைத்த பெண். வாவ், சூப்பர் அப்டேட்டுங்க. வாங்க பார்க்கலாம். தற்போதைய டிஜிட்டல் காலகட்டத்தில் அனைவருமே சாட் ஜிபிடி பயன்படுத்த தொடங்கிவிட்டனர். சாட் ஜிபிடி என்பது ஓப்பன் ஏஐ நிறுவனம் உருவாக்கிய ஒரு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மென்பொருள் சாஃப்ட்வேர் ஆகும். இது பல தகவல்களை நமக்கு வழங்குகிறது. மேலும் கட்டுரைகள், கதை, கவிதைகள் எழுதவும் உதவுகிறது. இதனால் பல நிறுவனங்கள் சாட் ஜிபிடியை பயன்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தற்போது அமெரிக்காவில் வசிக்கும் ஒரு பெண் தனது கிரெடிட் கார்டு கடனை $23,000 தோராயமாக 19.6 லட்சத்தை குறைக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியுள்ளார். இதில் அவர் வெற்றியும் பெற்றுள்ளார். இந்த பெண்ணின் நிதி நிலைமை மிகவும் மோசமாக இருந்த நிலையில் இவர் செயற்கை நுண்ணறிவை அணுகியுள்ளார். அதன்படி சாட் ஜிபிடி வழங்கிய நுண்ணறிவை பயன்படுத்தி ஆலோசனைகள் பயன்படுத்தி படிப்படியாக உத்திகள், கடன் ஒருங்கமைப்பு திட்டங்கள் மற்றும் பேச்சுவார்த்தை முறைகள் ஆகியவற்றை பயன்படுத்தி அந்த பெண் தனது கடனை சுலபமாக செலுத்தியுள்ளார். அமெரிக்காவின் டெலாவேர் மாநிலத்தைச் சேர்ந்த 35 வயதான ஜெனிஃபர் ஆலன் ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் முனைவோர் ஆவார். இவர் அளித்துள்ள பேட்டியில், நாம் போதுமான அளவு சம்பாதிக்காமல் இல்லை, ஆனால் நிதி கல்வியறிவு எனக்கு ஒருபோதும் கற்பிக்கப்படவில்லை. இதுதான் என்னுடைய பிரச்சனைக்கு காரணம் என்று தெரிவித்துள்ளார். எனக்கு நல்ல வருமானம் இருந்தும் கிரெடிட் கார்டு கடன் $23,000 19.6 லட்சம் வரை உயர்ந்துவிட்டது. இதிலிருந்து வெளிவர சாட் ஜிபிடி போன்ற செயற்கை நுண்ணறிவிடம் உதவி கேட்டேன். அதில் ஏஐ வழங்கிய வழிகாட்டுதலின் மூலம் செலவுகளை திட்டமிட்டுள்ளார். இதன் மூலம் அவர் தனது கடனை கட்டுப்படுத்தி வந்துள்ளார். மகள் பிறந்த பிறகு மருத்துவ செலவுகள், பெற்றோர் பராமரிப்பு செலவுகள் உயர்ந்ததால் அவரது நிதி நிலைமை மோசமடைந்துள்ளது. எனவே இதனை சமாளிக்க அவர் கார்டுகள் மூலம் அதிக கடன் வாங்க ஆரம்பித்துள்ளார். நாங்கள் ஆடம்பரமாக வாழவில்லை, வெறும் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தோம். ஆனால் நான் கவனிக்காத போது கடன் அதிகமாகிவிட்டது என ஜெனிஃபர் ஆலன் வருத்தத்துடன் பகிர்ந்துள்ளார். பின்னர் சாட் ஜிபிடி உதவியுடன் தேவையில்லாத செலவுகளை குறைப்பது, தேவையில்லாத ஓடிடி சந்தாக்களை ரத்து செய்வது, மறந்துவிட்ட கணக்குகளில் உள்ள பணத்தை மீட்பது போன்ற நுட்பங்களை பயன்படுத்தியுள்ளார். இவ்வாறு அவர் தனது கிரெடிட் கார்டு கடன் தொகை குறைத்துள்ளார். சாட் ஜிபிடி வழங்கிய வழிகாட்டுதல் மூலம் நிதி மற்றும் சிந்திக்கும் அவருடைய மனப்பாங்கு மாறியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சாட் ஜிபிடி மூலம் செயலற்ற நிலையில் இருந்த பரிவர்த்தனை கணக்கில் மட்டும் $10,000 தோராயமாக 8.5 லட்சம் இருந்துள்ளது. இது ஜெனிஃபருக்கே ஆச்சரியமாக இருந்தது. மற்றொரு நாளில் முறையான உணவு திட்டமிடல் மூலம் அவர் மாதந்தோறும் 50,000 வரை மளிகை செலவை குறைத்துள்ளார். இந்த செயல்பாடுகள் அனைத்தும் சாட் ஜிபிடி வழங்கிய தினசரி நடைமுறைகளின் ஒரு பகுதியாக இருந்தன. செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் மேற்கொண்ட 30 நாள் நிதி சவாலை முடித்த ஜெனிஃபர் ஆலன் $12,078.93 தோராயமாக 10.3 லட்சம் செலுத்தி தனது மொத்த கிரெடிட் கார்டு கடனில் கிட்டத்தட்ட பாதியை குறைத்து விட்டார். இந்த வெற்றியை அடுத்து மீதமுள்ள கடனை தீர்க்க அவர் இப்போது 2வது 30 நாள் சவாலை தொடங்க திட்டமிட்டுள்ளார். நம்மளும் இது மாதிரி செயற்கை இதெல்லாம் குறைச்சிட்டு சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி நம்மளும் பெரிய ஆள் ஆவோம்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.